ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎஸ் சரணின் கதைகள். அடுத்த சில நாட்களில் மாயாவின் வாழ்க்கை முழுவதும் மாறத் தொடங்கியது. ஒரு பக்கம் கல்யாண வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருந்தது. மற்றொரு பக்கம் வெளிநாடு செல்ல வேண்டிய தயாரிப்புகள் ஆரம்பமாகிவிட்டது. வீட்டில் உறவினர்கள் வருகை, சிரிப்பு சத்தம் எல்லாம் இருந்தாலும் மாயாவின் மனதில் ஒரு அமைதி இல்லை. ஒரு காலை மாயா டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட முயன்றாள். ஆனால் அவளுக்கு சாப்பாடு கீழே இறங்கவில்லை. என்ன மாயா, சாப்பிடவே இல்லையே என்று அவள் அம்மா கேட்டார். மாயா சிரிக்க முயன்றாள். சாப்பிடுகிறேன் அம்மா என்றாள். ஆனால் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்த கேள்வி, நான் உண்மையிலேயே எல்லாத்தையும் விட்டுட்டு போக போறேனா? அடுத்த சில நாட்கள் அவளுக்கு மிகவும் வேறுபட்ட அனுபவமாக இருந்தது. பாஸ்போர்ட் அலுவலகம், ஆவண சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை, ஒவ்வொரு கட்டமும் அவளுக்கு ஒரு உண்மை உணர்வை கொடுத்தது. அவள் கையொப்பம் போட்ட ஒவ்வொரு ஆவணத்திலும் அவள் பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு அடி விலகி கொண்டிருக்கிறாள் என்ற உணர்வு வந்தது. ஒரு மாலை சரண் மாயாவை ஒரு அமைதியான காஃபி கடைக்கு அழைத்து சென்றான். மாயா அந்த நாள் முழுக்க சற்று அமைதியாக இருந்ததை அவன் கவனித்தான். மாயா, என்னாச்சு என்று அவன் மெதுவாக கேட்டான். மாயா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பின்னர் அவள் மனதில் இருந்ததை வெளிப்படுத்தினாள். எனக்கு பயமாக இருக்கு சரண், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புதிய இடத்துக்கு போகிறதுக்கு. நான் அதை மேனேஜ் பண்ணுவேன்னு தெரியலை. சரண் அவளை அமைதியாக பார்த்தான். அவன் உடனே பதில் சொல்லவில்லை. சில நொடிகள் கழித்து அவன் மெதுவாக அவளின் கையை பிடித்தான். நீ ஒன்றா போகிற மாதிரி நினைக்காதே என்றான். மாயா அவனை பார்த்தாள். நான் உன்னோட இருப்பேன் மாயா. நீ பயப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இருவரும் சேர்ந்து சமாளிக்கலாம். அந்த வார்த்தைகள் மாயாவின் மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்தது. அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அந்த கண்ணீர் பயத்தால் இல்லை, நம்பிக்கையால். அதற்கு பிறகு நாட்கள் மெதுவாக மாறத் தொடங்கின. மாயா தனது வாழ்க்கையை புதிதாக தயாரிக்க ஆரம்பித்தாள். வெளிநாட்டு வாழ்க்கை பற்றி வீடியோக்கள் பார்த்தாள். சமைக்க கற்றுக்கொண்டாள். புதிய சூழலுக்கு மனதளவில் தயாராக முயற்சி செய்தாள். ஒரு நாள் அவள் தன் அறையில் சூட்கேஸ் திறந்து வைத்து கொண்டு ஆடைகளை ஒழுங்காக அடுக்கி கொண்டிருந்தாள். ஒவ்வொரு உடையையும் எடுத்தபோது அவளது குழந்தை பருவ நினைவுகள், வீட்டில் இருந்த சின்ன சின்ன தருணங்கள் எல்லாம் அவள் மனதில் ஓடின. அவள் கண்கள் மெதுவாக நனைந்தது. அந்த நேரத்தில் சரண் வீடியோ கால் செய்தான். பேக்கிங்கா என்று அவன் சிரித்தபடி கேட்டான். மாயா சிரிக்க முயன்றாள். என்றாள். சரண் அவளை கவனமாக பார்த்தான். கண்ணீரா என்று மெதுவாக கேட்டான். மாயா உடனே மறைத்து கொள்ள முயன்றாள். இல்லை, சும்மா என்று சொல்லி நிறுத்தி கொண்டாள். சரண் மெதுவாக சொன்னான். மாயா, நீ எதையும் இழக்க மாதிரி நினைக்காதே. நீ ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க போற. அந்த வார்த்தைகள் மாயாவின் மனசுக்கு ஒரு புதிய வலிமையை கொடுத்தது. அவள் சிரித்தாள். இந்த முறை அந்த சிரிப்பில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த இரவு மாயா ஜன்னல் அருகே நின்று வெளியே பார்த்தாள். காற்று மெதுவாக வீசியது. அவள் மனதில் இன்னும் பயம் இருந்தது. ஆனால் அதைவிட அதிகமாக ஒரு தைரியம் உருவாகி இருந்தது. அந்த நொடியில் மாயா தன்னுள் ஒரு முடிவை எடுத்திருந்தாள். பயம் இருந்தாலும் முன்னே செல்லும் தைரியம்தான் ஒரு மனிதனை புதிய வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் என்று. மாயாவின் அப்பா மாயாவை அடித்து இழுத்து சென்ற நாளிலிருந்து அருண் அவளின் வரவிற்காக காத்திருந்தான். ஆனால் மாயா அருணை பார்க்க வரவே இல்லை. அந்த 3 நாட்கள் அருணுக்கு அது சாதாரண நாட்கள் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அவனுக்கு ஒரு சுமையாக இருந்தது. முதல் நாள் அதே பழைய திருமுனையில் அருண் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு பழக்கமான அந்த இடம். ஆனால் அந்த நாளில் ஏதோ வெறுமை இருந்தது. அவனின் கண்கள் ஒரே திசையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தது. மாயா வழக்கமாக வரும் பாதை. ஒவ்வொரு தடவையும் யாராவது அந்த வழியில் நடந்து வந்தாலே அவன் முகத்தில் ஒரு நம்பிக்கை ஒளிரும். மாயாதானோ? ஆனால் ஒவ்வொரு தடவையும் அது வேறொருவராகி விடும். அந்த நம்பிக்கை மெதுவாக உடைந்து போகும். 2ஆம் நாள் அருண் சாப்பிடவே இல்லை. யாரோ கொடுத்த உணவு அவன் பக்கத்தில் இருந்தது. ஆனால் அவன் அதை தொடவே இல்லை. அவன் கையில் ஒரு பழைய சிறிய காகிதம். அதில் மாயா ஒரு நாள் எழுதி கொடுத்திருந்த ஒரு சின்ன வார்த்தை, நாளைக்கு சந்திப்போம். அவன் அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் பார்த்தான். நாளை? அந்த நாளை வந்தே வரவில்லை. அந்த நாள் மாலை
மழை மெதுவாக பொழிய ஆரம்பித்தது. அனைவரும் ஓடி செல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் அருண் அங்கேயே நின்றான். மழை அவன் உடம்பை நனைத்தது. ஆனால் அவன் அசையவே இல்லை. அவன் மனசுக்குள் ஒரு கேள்வி மட்டும், மாயா ஏன் வரல? 3ஆம் நாள் அருண் அதே இடத்தில் உட்கார்ந்திருந்தான். இந்த முறை அவன் கண்களில் நம்பிக்கை குறைந்திருந்தது. ஆனால் இன்னும் முழுக்க மறைந்து போகவில்லை. அவன் மனசு இன்னும் அவளை காத்து கொண்டே இருந்தது. அந்த நேரம் ஒரு பையன் அங்கே வந்து பேச ஆரம்பித்தான். அண்ணா, நீ தினமும் யாரையோ காத்திருக்கிற மாதிரி இருக்கு. யார் அவங்க? அருண் சின்ன சிரிப்போடு என் வாழ்க்கை என்றான். அப்போ அவங்க வருவாங்களா என்று அந்த பையன் கேட்டான். அருண் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பின்னர் மெதுவாக, நான் காத்திருக்கிற வரைக்கும் வருவாங்க என்றான். அந்த மாலை சூரியன் மறைந்தது. அந்த தெருவு மெதுவாக காலியானது. அருண் மட்டும் அங்கேயே இருந்தான். அவன் கண்கள் அந்த வழியிலேயே. ஆனால் இந்த முறை அவன் மனசுக்குள் ஒரு உண்மை தோன்ற ஆரம்பித்தது. அவள் இனிமேல் வரமாட்டாளோ? அவன் மெதுவாக தலை குனிந்தான். ஒரு கண்ணீர் துளி தரையில் விழுந்தது. மழை மீண்டும் ஆரம்பித்தது. அருண் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். சில காதல்கள் முடிந்து விட்டது என்று யார் சொல்ல மாட்டார்கள். ஆனால் காத்திருப்பது நிற்கும் போதுதான் அது முடிந்தது என்று புரியும். 3 நாட்கள் கழித்து ஒரு மாலை நேரத்தில் மென்மையான ஒளியில் அதே கஃபே கதவு மெதுவாக திறந்தது. உள்ளே இருந்த காஃபியின் வாசனை வெளியில் பரவியபடி இருந்தது. சிரிப்பின் சின்ன சத்தத்துடன் மாயாவும் சரணும் வெளியே வந்தார்கள். இருவரின் முகத்திலும் ஒரு அமைதி. பேசிக்கொண்டிருந்த அந்த நேரம் அவர்களுக்கு நெருக்கத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி இருந்தது. சரண் கதவை திறந்து வைத்து கவனமாக என்று மெதுவாக சொன்னான். மாயா அவனை பார்த்து சிரித்தாள். அந்த சிரிப்பு சில நாட்களுக்கு முன் இருந்த தயக்கத்தை விட இப்போது கொஞ்சம் நம்பிக்கையுடன் இருந்தது. அவர்களுக்கு தெரியாமல் அந்த கஃபேக்கு எதிரே சாலையோர சுவரை ஒட்டி ஒருவன் நின்றிருந்தான். அவன் அருண். 3 நாட்களாக அவன் காத்திருந்த கண்கள் அந்த நொடியிலேயே பதில் கண்டுபிடித்தது. அவன் பார்வை நேராக மாயாவை அடைந்தது. முதலில் அவள் நம்பவில்லை. இது மாயா தானா என்று அவன் மனம் கேட்க ஆரம்பித்தது. ஆனால் அது உண்மைதான். அவள் சிரித்து கொண்டே சரணுடன் பேசி கொண்டிருந்தாள். அந்த சிரிப்பில் அவனுக்காக இடமே இல்லை. அந்த ஒரு நொடி அருணுக்கு உலகமே நின்ற மாதிரி இருந்தது. அவன் கால் நகரவில்லை. அவன் மூச்சே அடைஞ்ச மாதிரி இருந்தது. மாயா சிரித்தபடி ஏதோ சொல்ல சரண் அவளை கவனமாக கேட்டான். அவள் சிரிக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அருணின் உள்ளம் மெதுவாக உடைந்து கொண்டே இருந்தது. அவள் சந்தோஷமாக இருக்கா. அந்த ஒரு எண்ணம் அவன் மனசுக்குள் தோன்றியது. ஆனால் அதே நேரம் அந்த உண்மைதான் அவனை அதிகமாக வலிக்க வைத்தது. சரண் பைக்கை கொண்டு வந்து நின்றான். மாயா மெதுவாக அவன் பின்னால் உட்கார்ந்தாள். அவள் அவன் தோளில் சற்று பிடித்து கொண்ட அந்த காட்சி அது அருணுக்கு ஒரு கத்தி மாதிரி இதயத்தை கிழித்தது. அவன் சிரிக்க முயன்றான். ஆனால் அந்த சிரிப்பு கண்ணீரோடு கலந்தது. அவன் கையில் இருந்த அந்த சின்ன காகிதத்தை எடுத்து பார்த்தான். நாளைக்கு சந்திப்போம். அந்த வார்த்தைகள் இப்போது ஒரு வாக்குறுதி இல்லை, ஒரு காயம். அவன் அதை கிழிக்க நினைத்தான். ஆனால் முடியவில்லை. ஏனெனில் அதுதான் அவனின் காதலின் கடைசி சான்று. அவன் மெதுவாக அந்த காகிதத்தை மடக்கி கையில் பிடித்து கொண்டான். அந்த நேரத்தில் மாயாவும் சரணும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அவர்கள் சிரிப்பு மெதுவாக தொலைந்து கொண்டே போனது. அருண் மட்டும் அங்கேயே நின்றிருந்தான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவன் அதை துடைக்க கூட முயற்சிக்கவில்லை. சில வழிகள் வெளியே காட்ட வேண்டியதில்லை, அவை உள்ளே உடைந்து கொண்டே இருக்கும். அருண் மெதுவாக தலை குனிந்து சொன்னான், இந்த வாழ்க்கை நமக்கு இல்லை. சில நொடி அமைதியாக நின்றான். பிறகு மிகவும் மெதுவாக, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே என் போதுமாயா என்று சொன்னான். அந்த வார்த்தைகள் அவனுடைய காதலின் கடைசி வரி மாதிரி இருந்தது. அவன் திரும்பி நடக்க ஆரம்பித்தான். அந்த பெரிய நகர சாலையில் அவன் மட்டும் ஒரு அந்நியன் மாதிரி கூட்டத்தில் கலந்து விட்டான். அவன் பின்னால் நீண்ட நிழல் மட்டும் இருந்தது. சூரியன் முழுவதும் மறைந்து இருள் பரவ ஆரம்பித்தது. அந்த இருளில் அருணின் காதல் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. அடுத்த நாள் மாலை சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். அந்த சாலையின் ஓரத்தில் பழைய சுவரை ஒட்டி அருண் வழக்கம் போல அமர்ந்திருந்தான். அவன் கண்கள் சோர்ந்திருந்தாலும் இன்னும் ஒரு சிறிய நம்பிக்கை மட்டும் அவன் உள்ளத்தில் உயிரோடு இருந்தது. இன்னைக்கு வருவாளோ?
3 நாட்களாக காத்திருந்த அந்த பாதையை அவன் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தான். யாராவது அந்த வழியில் நடந்தால் கூட அவன் மனசு ஒரு நொடி துடிக்கும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அது மாயா இல்லை என்ற உண்மை அவனை மீண்டும் அமைதிக்குள் தள்ளிவிடும். நேற்று காஃபி ஷாப்பில் மாயாவோடு பார்த்த அந்த ஆள் உறவினர்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக கூட இருக்கலாம் என்று அவனை சமாதானப்படுத்தி கொண்டு அவள் மீண்டும் என்னை பார்க்க வருவாள் என்று அவன் காத்திருந்தான். அந்த நேரத்தில் ஒரு கார் வந்து நின்றது அவன் முன்னால். அருண் மெதுவாக தலை தூக்கி பார்த்தான். அதிலிருந்து இறங்கியவன் மாயாவின் அண்ணன். சுத்தமான உடை, நிமிர்ந்த நடை, குளிர்ந்த பார்வை. அவன் நேராக அருண் முன்னால் வந்து நின்றான். சில நொடிகள் பேசாமல் அவனை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். அந்த பார்வையில் கருணை இல்லை, கேலி மட்டும். நீதானா அருண் என்று கேட்டான். அருண் மெதுவாக எழுந்தான். அவன் கண்களில் ஒரு தயக்கம். ஆனாலும் அவன் தலையசைத்தான். அந்த சிரிப்பில் மரியாதை இல்லை. நீயா என்று மீண்டும் கேட்டான். அருண் அமைதியாக நின்றான். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க என்று அவன் குரல் கொஞ்சம் கடினமாயிற்று. என் தங்கையை நீ காதலிக்கிறியா? அந்த கேள்வி கேட்டவுடன் அருணின் கண்கள் சற்றே குலுங்கின. அவனின் பேச நினைத்தான். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. உன் நிலைமை என்னன்னு உனக்கே தெரியுமா என்று அவன் குரல் உயர்ந்தது. அவன் கையை காட்டினான். அருணின் கிழிந்த சட்டையை, பழைய செருப்பு. இதுதான் உன் வாழ்க்கை. அருண் தலையை குனிந்தான். ஒவ்வொரு வார்த்தையும் அவன் உள்ளத்தை நசுக்கி கொண்டே இருந்தது. நாங்கள் யாருன்னு தெரியுமா? என்ன லெவல், என்ன ஸ்டேட்டஸ் என்று அவன் சிரித்தான். நீ எங்கே, நாங்கள் எங்கே? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல அருணுக்கு எதுவும் இல்லை. அவன் அந்த உண்மையை தினமும் வாழ்ந்தவன்தான். அவன் இன்னும் ஒரு படி முன்னே வந்தான். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்த என்று அவன் குரல் குளிர்ந்தது. அருண் மெதுவாக தலை தூக்கி அவனை பார்த்தான். மாயாவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அந்த ஒரு வரி மின்னல் போல அவன் மனசை பிளந்தது. அருணின் கண்கள் மெதுவாக திறந்தது. அவன் மூச்சு நின்ற மாதிரி ஆனது. நீ நினைச்ச மாதிரி அவள் உன்னை காத்துக்கிட்டே இருக்கல. அவள் மூவ் ஆன் ஆயிட்டா. அருண் உடனே தலையசைத்தான். இல்லை என்று சொல்ல நினைத்தான். ஆனால் அவன் குரல் வெளியே வரவில்லை. அவன் இன்னும் கடுமையாக சொன்னான். அவ உன்னை மறந்துட்டா. அந்த ஒரு வார்த்தை அருணின் உள்ளத்தை முழுக்க உடைத்தது. அவள் கையில் இருந்த அந்த சின்ன காகிதம் கீழே விழுந்தது. நாளைக்கு சந்திப்போம். அது இப்போது ஒரு நினைவு இல்லை, ஒரு காயம். அவன் அதை எடுக்கக்கூட முடியவில்லை. இனிமேல் அவள் அருகே கூட வராத. அவளுக்கு நீ பாஸ்ட் கூட இல்லை. அந்த வார்த்தைகள் முடிந்ததும் மாயாவின் அண்ணன் திரும்பி நடந்தான். காரில் ஏறி கிளம்பினான். அந்த சத்தம் மெதுவாக தொலைந்து போனது. அருண் மட்டும் அங்கேயே நின்றிருந்தான். அவன் கண்கள் காலியாகி இருந்தது. அவன் உள்ளம் வெறுமையாக இருந்தது. சில நொடிகள் கழித்து அவன் மெதுவாக கீழே அமர்ந்தான். அவன் கைகள் நடுங்கின. அவன் முகத்தை கைகளால் மூடினான். அவன் அழுதான். இந்த முறை அது அமைதியான கண்ணீர் இல்லை. அவன் உடம்பே குலுங்க ஆரம்பித்தது. அவ என்ன மறந்துட்டாளா என்று அவன்தானே கேட்டான். பதில் இல்லை. அவன் கீழே விழுந்த அந்த காகிதத்தை எடுத்தான். அதை பார்த்தான். நாளைக்கு சந்திப்போம். அவன் சிரிக்க முயன்றான். ஆனால் அந்த சிரிப்பு முழுக்க உடைந்தது. அந்த நாளை ஒருபோதும் வரவில்லை என்று அவன் மெதுவாக சொன்னான். அவன் தலையை மேலே தூக்கி வானத்தை பார்த்தான். கண்ணீரால் அவன் பார்வை மங்கியது. நான் மட்டும் தான் காத்திருந்தேனா என்று அவன் கேள்வி கேட்டான். அந்த வானமும் பதில் சொல்லவில்லை. மாலை முழுவதும் இருளாக மாறியது. அந்த இருளோடு சேர்ந்து அருணின் நம்பிக்கையும் மெதுவாக அணைந்தது. சில காதல்கள் தோல்வி அடைவதில்லை. அதை நம்பிய ஒரே மனிதன் உடைந்து போகிறான். இந்த காதல் ஸ்டோரிக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு தெரியணுமா? இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பார்ட் மிஸ் ஆகாத மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.